நேயர்களுக்கு வணக்கம். தலையில் தேங்காய் விழுந்ததில் 11 மாதங்களே ஆன குழந்தை உயிரிழப்பு. 12 வயது தன்னுடைய மகளை 72 வயது முதியவருக்கு விற்பனை செய்த தந்தை. தலையில் தேங்காய் விழுந்ததில் 11 மாதங்களேயான பெண் குழந்தை ஒன்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தில் தெரிய வருகையில் கலகா தெல்தோட்டை நாரன்கிண்ண தோட்டத்தில் வசிக்கும் குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவத்தில் தந்தையுடன் அவருடைய நண்பர் வீட்டிற்கு அருகாமையில் சென்று திரும்ப வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளையிலே தேங்காய் மரத்தில் இருந்து 11 மாதங்களே ஆன இந்த பெண் குழந்தையுடைய தலையில் தேங்காய் விழுந்துள்ளது. இதன் பின்னதாகவே ஓடி சென்ற அயலவர்கள் குழந்தையை தூக்கி அப்பகுதியில் உள்ள தேல்தோட்ட பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போது சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையிலே சிகிச்சை பலனின்றி இந்த குழந்தை உயிரிழந்துள்ள சம்பவம் அனைவரையும் சோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. என்னும் இந்த சம்பவமானது யாரும் எதிர்பார்க்காத விடத்தில் இடம்பெற்றுள்ளதை அடுத்து தன்னுடைய மகள் தன்னுடன் வந்த வேளையே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை என்பது தந்தையை பெரிதும் பாதிக்கின்ற வகையில் இந்த சம்பவமானது பலரது மனதையும் முறுக்கி வருகின்றது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் தந்தை ஒருவர் தன்னுடைய மகளை முதியவர் ஒருவருக்கு விற்பனை செய்துள்ள சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. பாகிஸ்தானை சேர்ந்த ஆலம் சை என்பவர் தன்னுடைய 12 வயது மகளை 72 வயதுடைய முதியவருக்கு விற்பனை செய்வதற்கு ஏற்பாடு செய்துள்ளார். இதன் பின்னதாக அந்த முதியவரிடமிருந்து 5 லட்சம் ரூபாயை பெற்ற பின்னதாகவே தன்னுடைய மகளை அவருக்கு திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வைத்துள்ளார். இது தொடர்பான தகவலினை அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்த்த பொழுது குறித்த அந்த 12 வயதுடைய சிறுமியை திருமணம் செய்வதற்கு 72 வயதுடைய நபர் தயாராகி கொண்டிருந்த வேளையிலே அவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இதற்கிடையே சிறுமியுடைய தந்தை அங்கிருந்து தப்பித்து ஓடியுள்ளதாகவும் மேலும் அந்த சிறுமியுடைய தந்தை பணத்திற்காகவே தன்னுடைய மகளை அவருக்கு விற்பனை செய்ய ஏற்பாடு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவர்களுடைய திருமணத்திற்கு ஏற்பாடு செய்த மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சிறுமியுடைய தந்தை அங்கிருந்து தப்பிச் சென்றதன் காரணமாக அவரை தீவிரமாக தேடி வந்து கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். இதுபோன்ற சம்பவம் இதற்கு முன்னதாக ராஜம்பூர் மற்றும் தட்டா பகுதியில் இடம்பெற்ற வேளை இவ்வாறு போலீசாரினால் சென்று தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தன்னுடைய 12 வயதான இந்த மகளினை முதியவர் அதாவது 72 வயதுடைய முதியவருக்கு விற்பனை செய்யப்பட்ட தந்தை எவ்வாறு இருக்கின்றார் என்பது தொடர்பில் பலவிதமான கேள்விகளையும் பலர் எழுப்பி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த சம்பவம் பலரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றமையும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tubtamil24/7.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம். தூக்கிக்கிட்டு இங்கே போகையில தேங்காய் அப்பதான் இங்கே வந்துட்டு மேலே போனேன் அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த ஜன்னலை திறக்கல சத்தங்க தான் ஐயோ தம்பி தேங்காய் வந்துச்சு அக்கா புள்ள மேலே விழுந்துருச்சு அப்படின்ச்சு. ஐயோன்னு ஒடியாந்த அந்த சத்தத்துல தான் எல்லாம் ஒடியாந்தாங்க. இந்த தேங்காய் தான் விழுந்துச்சு. நான் அங்கே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன்.